ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிடபிள்யூ லாக். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம வீடியோனா இதே தான், ஐபிஎல் டே 2. அதுவும் இன்றைக்கி டபுள் ஹெட்டர். த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல். ஸோ என்னன்னா எஸ்ஆர்ஹெச்சில் தான் நடக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக் தான் இருக்க போகுது. ஸோ ஹெவி ரன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ நான் ஃபுல் ஸ்குவாட் சொல்லாமல் நான் ஒரு கீ பிளேயர்ஸ் மட்டும் சொல்கிறேன் இதில் யாருன்ட்டு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுக்கணும். டாஸ் வின் பண்ணி எடுத்தால் நிறைய ஹை ஸ்கோர் ரன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எஸ்ஆர்ஹெச்சில் ஒரு 2 கீ பிளேயர் பேட்டிங்க்கு சொல்வேன். ஒன்று வந்து டிராவிஸ், இன்னொன்று வந்து அபிஷேக் சர்மா. ஸோ ஆப்வியஸ்லி தே டிஸ்ட்ரக்டிவ். அண்ட் ஒன் மோர் பிளேயர் கூட இருக்கார், இஷன் கிஷன். அது இந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டுவார். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த சைடில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நான் சொல்வேன். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரியான் பராக். ஹோப்ஃபுல்லி தே கேன் கான்ட்ரிபியூட் வித் தி என்ன சொல்கிறது, அவங்க டீமுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான். ஏன்னா சஞ்சு சாம்சன் இன்ஜுரினால கொஞ்சம் உள்ளே வர முடியாத நிலமை. ஸோ ரியான் பராக் தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் யார் இது வந்து வின் பண்ணுவான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து எஸ்ஆர்எஸ் தான் சொல்லுவேன். 90 எஸ்ஆர்எஸ் 90%, ராஜஸ்தான் ராயல்ஸ் 10%. ஸோ ஓகே, ஸோ நம்ம இதில் மெயின் நம்ம அடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த எல் கிளாசிக்கோ ஆஃப் ஐபிஎல். ஸோ நான் யாரோட சப்போர்ட்டர் முதல்ல காமிச்சிடுறேன். The supporter of Mumbai Indians, the loyal fan of Mumbai from 2008. ஸோ என்னன்னா சென்னையில் ஐபிஎல் எவ்வளோ மேட்ச் நடக்கலாம், பட் வந்து இந்த மேட்ச்க்காக தான் எல்லாருமே எதிர்பார்க்கறது மோஸ்ட் ப்ராபப்ளி சென்னை வர்சஸ் மும்பை. ஏன்னா ஆல்வேஸ் சம்மர் ரைவல்ரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்காளி பங்காளிஸ் மாதிரி தான். ஸோ ஓகே, ஆஃப்டர் த மேட்ச் நான் சொல்லிடுறேன். ஸோ மும்பைக்கு செம்ம பெரிய செட்பேக்கு. என்னன்னா மேஜர் கன்சர்ன் தான், மும்பை வந்து லாஸ்ட்டாக 2013 தான் ஃபர்ஸ்ட் மேட்சே ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கவே இல்லை. அது இல்லாமல் இந்த தடவை ஒரு மேஜர் கன்சர்ன் என்னன்னா ஹர்திக் பாண்டியா மிடில் ஆர்டரில் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் ஸ்லோ ரேட்னால ஹர்திக் பாண்டியா கிடையாது. அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான். ஹோப் ஸோ ஈ ரெக்வஸ்ட் சூன். சென்னை வந்து ஃபுல் ஸ்குவாடோட இருக்காங்க. ஸோ மும்பைக்கு தான் இன்ஜூரிங் கன்சர்ன்ஸ். நான் அதே தான். யார் வந்து பும்ராவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறா தெரில. மேபி சத்யநாராயணன் ஆர் அஸ்வினி குமார், இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் தான் பும்ராவோட பிளேஸை கொஞ்சம் பும்ரா வர வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ நான் பேட்டிங்கில் சொல்கிறேன், நல்லா ஸ்ட்ராங்கான லைனப் தான். ரோஹித் சர்மா ஓப்பனிங், தே வில் கோ வித் ஓப்பனிங் வித் ரிக்கில்டன் ஆர் யார் வில்ஜாக்ஸ், இவங்க 2 பேரில் யாரா ஒருத்தர் தான் போவாங்க. ஹோப்ஃபுல்லி சென்னை வந்து ஸ்பின் ட்ராக் ஓரளவுக்கு டியூ ஃபார்ம் ஆகலைன்னா தே கோ வித் வில்ஜாக்ஸ் தான் எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஸ்கை கேப்டன், இஸ் கோனா கேப்டன் திஸ் மேட்ச் ஆக்சுவலாக. அது இல்லாமல் ஸ்கை கொஞ்சம் புவர் ஃபார்மாக இருக்கார் ஆஃப்டர் த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில். பட் மேபி இன்னைக்கு புல் பண்ணலாரா இல்லையான்றதை மேட்ச் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நான் டாப் பிக் வந்து யார் சொல்லுவேன்னா திலக் வர்மா அண்ட் ஹோப்ஃபுல்லி த ராபின் மென்ஸ், ஒரு புது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இன்னைக்கு மேட்ச் ஆடினார்னா கண்டிப்பாக நல்லா ஆடுவார்னு எனக்கு தோணுது. ஸோ மும்பையோட போலிங் சைடில் எனக்கு ஆப்வியஸ்லி ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சகார், ஹூ இஸ் பீன் டூயிங் வெல் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே. அதுவும் இல்லாமல் ட்ரெண்ட் போல்டோட இன்ஸ்விங்கிங்லாம் இன்றைக்கி கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பனிங்லேயே ருத்ராஜ் கேக்வாட் விக்கெட் ஆர் எல்ஸ் ரச்சின் ரவீந்திரா வில் பி ஓப்பனிங் திஸ் மேட்ச். அதேமாதிரி சென்னையில் தான், சென்னை சரியான பர்ஃபெக்டான ஸ்குவாடு. ஸோ ஒரே ஒரு பிளேயருக்காக தான் இன்னைக்கு சென்னையோட இந்த ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமாக இருக்குன்னா இட்ஸ் நன் அதர் தேன் தி எம்எஸ்டி த லெஜண்ட். ஸோ அன்கேப்டு பிளேயர்னு சொல்லி ஒரு புது ரூல்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃபைன். சென்னையோட ஓப்பனிங் வந்து என்னோட டாப் பர்ஃபார்மர் யாருன்னு கேட்டால் ஆல்வேஸ் ரச்சின் ரவீந்திரா. ஏன்னா செம்ம ஃபார்மில் இருக்காங்க. டெவன் கான்வே என்ன கேட்டால் ஓப்பன் பண்ணக்கூடாது, ரச்சின் ரவீந்திரா பண்ணணும். ஏன்னா செம்ம ஃபார்மில் இருக்கான். ஸோ கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணால் சரியான பேட்டிங்கு செம்மையாக கிளிக் ஆகும். அதே மாதிரி வந்து போலிங் சைடில் பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறது, பத்ரியானா தான். அண்ட் தென் ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே ஜடேஜா பண்ணுறது. ஸோ இந்த சைடில் மும்பையில் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர். யார் வின் பண்ணுவான்னு கேட்டால் எல்லாருமே சிஎஸ்கேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆசை மும்பை தான் வின் பண்ணணும் நான் சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் டிராஃப்டை கிளியர் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது மேட்ச் முடிஞ்சோடனே தான் தெரியும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து நானும் வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாகவே கண்டிப்பாக போடுவேன் தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் யாருன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பூஸ்டப் ஆகும், நான் தொடர்ந்து வீடியோ போட முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி என்ஜாய் திஸ் வீடியோ. See you on another video guys. Tata, bye bye.